அக்கினியோட அவன் எப்பவுமே அவன் ஆயத்தமாவான். அவனுக்கு தெரியும் எங்க போறோன்னு. ஆமே, அவனுக்கு தெரியும் இந்த விறகெல்லாம் இந்த அக்கினியில சாம்பலாக போகுது. ஈசாக்கு வந்த நம்பிக்கையில தானே புறப்பட்டிருப்பார். அப்பா எப்பப்பா இந்த விறக போடுவீங்க ஒவ்வொன்றாய். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஒவ்வொரு விறகையும் இந்த அக்கினியில போட்டீங்கன்னு தெரியல, ஆனா அப்படி நம்பி நீங்க இன்னைக்கு ஜெபிச்சிருக்கீங்க. இயேசுவின் நாமத்துல இனி இந்த விறகு உங்க தலை மேல ஏறாது. இனி இந்த விறகு உங்க தலை மேல ஏற கர்த்தர் விட மாட்டார். ஒருவேளை அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆமென். கர்த்தர் யார் என்பதை அறியும். இந்த அக்கினி தான் அவர் யாருங்கிறதே வெளிப்படுத்தும். முச்செடியில் ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. மோசே கேட்கிற ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியின் அக்கினி. அவர் ஜலத்தினால் மட்டுமல்ல, அவர் ஆவியினால் மட்டுமல்ல, அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென். இதோ அடியேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பிள்ளையாண்டன் மேல உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றுமே செய்யாத. ஏன் ஒண்ணுமே செய்யக்கூடாது? அவன் பலிபீடத்தில் இருக்கிறான். நமக்கு தெரியும் 13வது அதிகாரத்தில் ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக ஓகே வசிங்க. தகன பலியிட்டான். அவன் பலியிட்டானா இப்ப எதெல்லாம் கூட சேர்ந்து எரிஞ்சு முடிஞ்சிட்டு, சத்தமா சொல்லுங்க, விறகு எல்லாம் போச்சு. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, விறகெல்லாம் எரியட்டும். ஆமென். அல்லேலூயா. இது அவருடைய அக்கினி. இந்த ஆட்டுக்கடா கிறிஸ்துவுக்கு நிழல். சிலுவையிலே நம்முடைய எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து வேண்டும். ஆமென். இந்த விறகெல்லாம் எரியட்டும். இந்த விறகெல்லாம் எரிந்து முடிஞ்சதும் அந்த இடத்துக்கு நீங்க இருக்கிற இடம், அது ஒருவேளை ரொம்ப கண்ணீர், துக்கம், வேதனை, இந்த விறகெல்லாம் எரிஞ்சு முடியும். நீங்க சொல்லுவீங்க, இது யெகோவா. இந்த இடத்துக்கு கைகளை உயர்த்தி, ஆமென் ஆண்டவரே என்னை அப்படி சொல்ல வைங்கப்பா. விறகு எரியறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் சொன்னான், கர்த்தர் பார்த்து கொள்வார். விறகு எரிஞ்சதுக்கு அப்புறம் ஆபிரகாம் பேரே வச்சுட்டார். ஆமென். ஃபியூச்சர் தெரியும்ல. இந்த இடத்துலதான் கர்த்தர் சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்டுறார். நீங்க கண்ணீர் வெடித்த இடம் நாளைக்கு ஆலயம். நீங்க அழுத இடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இப்ப அந்த பேர் வச்சு முடித்ததும், அதாவது விறகெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் 15வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றல்ல, ஆசீர்வதிக்கவே. அப்போ தேவனுடைய பிளெஸிங்கை நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டா ரிசீவ் பண்ணணும்னா அத்தனை விறகும் என்ன செய்யணும் தெரியுமா? எரியணும். எரியணும் அவ்வளவு தலை மேல. அப்ப முதல்ல விறகு அவ்வளவு உங்க தலை மேல ஏற்றுங்க. ஆபிரகாம் தான் ஏற்றி வைக்கிறார். இஸ்மவேல் மேல இதை ஏத்தல. இஸ்மவேல் மேல ஒண்ணுமே ஏத்தல. இஸ்மவேலுக்காக ஒரு துருத்தி தண்ணீரை யார் மேல தூக்கி வச்சார்னா ஆகார் மேலதான் வச்சார். இஸ்மவேல் மேல ஏத்தல. கேத்துராளின் மக்கள் மேலேயும் ஏத்தல. இவங்க கர்த்தர் நம்மை அழைத்தது இஸ்மவேலாகவோ கேத்துராளின் மக்களாகவோ அல்ல. சகோதரரே, நாம் எல்லாரும் ஈசாக்கை போல
ஆமே, ஹல்லேலூயா. ஈசாக்கு மேலதான், ஈசாக்கின் மேலதான். ஈசாக்கின் மேல விறகு ஏத்தன ஆபிரகாம் செய்த காரியம் என்ன தெரியுமா? 25வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நன்கொடைகள் யாருக்கு கொடுக்கிறார்? மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கு. இஸ்மவேலுக்கு என்ன கொடுத்தார்? ஒரு துருத்தி தண்ணீர். ஈசாக்குக்கு என்ன கொடுத்தார்? 5வது வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும். சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, நம்மள கிஃப்ட் வாங்குறதுக்காக வர வச்சிருக்கிறார். ஆமே, கிஃப்ட் உண்டு. தனக்குண்டான யாவையும். அப்ப கேத்திராளின் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் நன்கொடையை கொடுக்கிறார்னாலே அர்த்தம் என்னன்னா கிளம்புன்னு அர்த்தம். ஆமே, ஹல்லேலூயா. ஏதாவது வாங்கிட்டு தான் நான் ஆண்டவர்கிட்ட போறேன். ஏதாவது வாங்கிட்டு தான் வாங்கிட்டு போறதுல தானே இருக்கிறேன். என்ன அமைதி. ஆமே, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும். என்னதன் அர்த்தம்? இஸ்மவேலுக்கு பெண் பார்க்கிற விஷயத்துல ஆபிரகாம் தலை போடல. கேத்ராளின் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கிற விஷயத்துல ஆபிரகாம் தலை போடல. ஈசாக்குக்கு தலை போட்டார். ஆமென். என் விஷயத்துல ஆண்டவர் தலை போடணுமா வேண்டாமா? ஒரு 17 கை. சிலர் தெரியுது, இனி எனக்கு பெண் பார்த்தா என்ன அப்படி இருக்கிறீங்க, தெரியுது. ஹல்லேலூயா. நம்முடைய விஷயத்துல ஆண்டவர் தலை போடட்டும். அவர் தலை போடுவா. ஆமே. ஆசீர்வதிக்கவே இனி இந்த வசனத்துக்கு வாங்க, வாசிங்க. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று சத்தமா ஆமென் சொல்லுங்க. எனவேதான் ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தாலும் அவனுக்கு எத்தனை மடங்கு தெரியுமா? 100 மடங்கு. யாக்கோபு பூச்சியாய் வெறும் கோலும் கையுமாய் புறப்பட்டாலும் அவன் திரும்பி வரும்போது பரிவாரங்களோடு வருகிறான். யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்பட்டாலும் அந்த இடத்துல அதிமதி உயர்த்தப்படுகிறான். ஆண்டவர் சில பாரங்களை உங்கள் மேல ஏற்றி அவர் குறித்த ஸ்தலத்திலே அவருடைய பலிபீடம் கட்டப்பட்ட இடத்திலே உங்களை கொண்டு வந்தது அதை தகனிக்க, அதை எரிக்க. ஆமென். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் மேல இதை ஏத்துறீங்க? ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செய்றீங்க? இல்ல, கர்த்தர் எதை செய்தாலும் உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கு. இயேசு எப்படி ஈசாக்கு விறகுகளை சுமந்து கொண்டு போனானோ அப்படியே இயேசு எருசலேம் வீதிகள் சிலுவையை சுமந்து கொண்டு. ஆனா ஈசாக்குக்கோ ஆபிரகாமுடைய துணை இருந்தது. ஆனா இயேசுவோ கைவிடப்பட்டார். ஆனால் அவர் போற ரீசன் என்ன தெரியுமா? ஸ்ரீகள்லாம் இப்ப அழுறாங்க. அழும்போது ஆண்டவர் நிக்கிறார். எனக்காக அழாத, இந்த சிலுவை எனக்கு இது லாஸ்ட். இது என் அப்பா அனுமதிச்சது, என் தோல்ல ஏறிட்டுல. இது பெர்மனன்ட் கிடையாது. பெர்மனன்ட் என்ன தெரியுமா? என் அப்பா பக்கத்துல நான் உட்கார போறேன். ஒவ்வொரு பாரத்தை தேவக்குள்ள சுமக்கும் போது இந்த மென்டாலிட்டி, இந்த மைண்ட் செட் தான் இருக்கணும். கடைசியா சுமக்கிறேன். ஆமா, இன்னைக்கு சில விறகுகளை நீங்க சுமக்கிறீங்க, கடைசியா சுமக்கிறேன். நாளைக்கு இதே எருசலேம்ல அவர் வெள்ளை குதிரையில கிரீடங்களோடு வரப்போகிறார். இன்னைக்கு
எத்தனை பேர் நான் போன ஆகஸ்டும் இந்த விறக சுமந்தேன், இந்த ஆகஸ்டும் சுமந்தேன். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா? அதான் ஒரு கதை, அடிக்கடி கதை இல்லாத நடந்ததா என்ன தெரியல, நிறைய ஊழியக்காரங்க சொல்லி இருக்கிறாங்க, எங்க அப்பாவும் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஒரு பாட்டிமா வந்து விறக தூக்கிட்டு வழியில நிக்கிறாங்க. ஐயோ ஐயோ, பார்த்து ஒரு தம்பி அப்படியே ஜீப்ல வரான், பாட்டிக்கு முன்னாடி பிரேக் அடிக்கிறான். பாட்டி பாக்குற, என்னப்பா என் முன்னாடி எல்லாம் பிரேக் அடிக்கிறான். பாட்டிமா, என்னம்மா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, வாங்க என் வண்டியில யாருங்க. அப்படியாப்பா, தேங்க்யூப்பா. பின்னாடி யாரு இருந்தாச்சு. வண்டி போயிட்டு இருக்கும்போது, ஐயோ ஏம்மா, வயிறு திரும்பி பார்த்தா பாட்டி இருக்கிறாங்க, விறகு தலையிலே இருக்கு. பாட்டி, என்ன பாட்டி நீங்க அது விறகு வைக்கல, உனக்கு எதுக்குப்பா கஷ்டம், எனக்கு இடம் தந்ததே பெரிய விஷயம். இனி என் விறகுக்கும் கூட இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறோம். அக்கினி, ஐயோ ஆமா, அது போட்டுருங்க, போட்டு உங்கள் கவலைகளை எல்லாம். அந்த பலிபீடத்தை பாரு, உனக்கு பதிலாய் பலியாகிற ஒரு ஆட்டுக்கடா. அந்த சிலுவையை பாரு, அதுல பாடு. ஆமென். ஆண்டவர் சொல்றல்ல, கவலைகளை எல்லாம். ஆமென். அதுல போட்டீங்கன்னா, நம்ம போட மாட்டேங்கிறோம், அப்படியே வச்சுட்டே சுமந்துட்டே இருக்கோம். ஆமென். ஆண்டவருடைய இதை பாத்தீங்களா, இந்த சிலுவை நான் இதே தெருவில் இனி இப்படி நான் அவமானப்பட்டு வர மாட்டேன். இனி நான் வரும்போது எத்தனை பேர் என்னை கொண்டாட போறாங்கன்னு. அதனாலதான் இயேசு சொன்னார், எனக்காக நீங்க அழாதீங்க, இது என்னுடைய லாஸ்ட் ஜேர்னி. லாஸ்ட் ஜேர்னினா இந்த சிலுவையை தூக்கிட்டு அரை நிர்வாணமாய் பரியாசம், நிந்தை, என் முகத்துல துப்புறது, என்ன தூஷிக்கிறது, இதெல்லாம் நான் இந்த ட்ராக்ல நடந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அவ்வளவு பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். சில பாதையில கத்துறவங்களை நடத்துறது எதுக்கு தெரியுமா? நிறைய பிரச்சனைகளை. எனக்காக அழாதீங்க, என் கஷ்டம் இன்னையோட முடிஞ்சிடும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் கஷ்டம் இன்னையோட. ஆமென்.